என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா என் கைகளை நீ தொட்டு விட்டாயல்லவா? என் தங்கமே, இன்று இரவுக்குள் அம்மா உன் கைகளில் நிச்சயமாக ஒன்றை தரப்போகின்றேன். சர்வ நிச்சயமாக ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற உறுதியினை அம்மா உனக்கு தர வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும்படி பல முறை வந்தும் அது உனக்கு நடக்காமல் போய்விட்டது. என் பிள்ளை, ஏனோ அம்மா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது? நான் எதிர்பார்த்த விஷயமல்லவா இது? எனக்கு இன்று நடக்கும், நான் சந்தோஷமடையலாம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு நடக்காமல் போய்விட்டதே என்று நினைத்து என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை வேதனைகளுக்கும் காரணமானது நீ நினைத்த செயல் தோல்வி அடைந்ததுதானே. இன்று நமக்கு கிடைத்துவிடும் என்று நினைக்கும் பொழுது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போலல்லவா நீ நினைத்த விருப்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேராமல் போய்விட்டது. எத்தனையோ விருப்பங்களும் ஆசைகளும் நீ உனக்கு வைத்திருந்தவை எல்லாம் மற்றவர்களுக்கு உன் கண் முன்னாலேயே கிடைத்தது. என் தங்கமே, சில உறவுகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீ ஒரு பொருளை ஆசைப்படுகிறாய் என்று தெரிந்தவுடன் அதை உனக்கு எதிராக யார் நிற்பார்களோ அவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு உன்னுடைய முகத்தில் தெரிகின்ற அந்த ஏமாற்றத்தை காண்பதற்கு ஆவலாக நிற்பார்கள். ஏமாற்றத்தை உனக்கு கொடுத்தால் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருமல்லவா? அதை பார்த்து மன மகிழ்ச்சி அடைவதற்காக விரும்பி இதை போன்று செய்வார்கள். இப்படியெல்லாம் செய்கின்ற இந்த மனிதர்கள் இனிமேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த உதவியினை செய்ய போகிறார்கள் என்று நினைக்கின்றாய்? இனி இவர்களை நம்பி எந்த பலனும் இல்லை. தெய்வம் ஒன்றுதான் நமக்கு துணை என்று என் பிள்ளை என்னை நாடி வந்திருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, நீ என்னை தேடி வருகின்ற பொழுதிலெல்லாம் அம்மா உனக்கு எப்பொழுதுமே நல்ல காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்திருக்கலாம் நம் வாழ்க்கையில் இனி நாம் நினைத்தது போல எதுவும் நடக்காது, நமக்கு ராசி இல்லை, நமக்கு எதுவும் கிடைக்க வேண்டும் என்று இல்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் என் தங்கமே, உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட எனக்குத்தான் அதிகமாக தெரியும். உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றது என்று எனக்கு தானே தெரியும். நான் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை உறுதி செய்வது? நான் அல்லவா உனக்கு என்ன வேண்டும் என்று தேடி தேடி கொண்டு வந்து கொடுப்பது? அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே, நானாகவே உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அதை கேட்ட பிறகாவது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற சந்தேகம் அப்படியே தீர்ந்து விட வேண்டும். என் தங்கமே, உன்னை வெறுப்பேற்றுவதற்காகவும் உன்னுடைய மனதை காயப்படுத்துவதற்காகவும் மற்றவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே உன்னை ஒரு நாளும் பாதிக்கக்கூடாது. உன்னை ஒருவர் வெறுப்பேற்றுகின்றாரா? நீ அவர்கள் முன்னால் இவையெல்லாம் என் மனதை காயப்படுத்தாது என்பதனை உணர்த்த வேண்டும். என் தங்கமே, நீயும் அவர்கள் செய்வது உன்னை காயப்படுத்தியது என்பது போல நடந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டோ அல்லது மனம் சோகத்தோடோ இருந்து கொண்டிருப்பாயானால் அது அவர்களுக்கு இன்னமும் அதிகமான சந்தோஷத்தை அல்லவா கொடுத்துவிடும். என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நினைவில் வைத்துக்கொள். யார் நினைப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று. நீ நினைத்தால் மட்டும்தான், உனக்கு எது சரி என்று பட்டால் மட்டும்தான் அதை நீ செய்து காட்டுவாய் என்று. என் தங்கமே, அடுத்தவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். மாறாக அவர்கள் நினைத்தால்
உன் வாழ்க்கையில் நீ என்ன சொன்னாலும் செய்வாய் என்கின்ற அளவிற்கு யாருக்கும் அடிமையாக ஒரு நாளும் இருந்து விடாதே. அடுத்தவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும்தான். ஆனால் அதற்காக அவர்கள் சொல்வதை எல்லாம் மதிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை. நல்லது எது கெட்டது எது என்று பிரித்தறிய கூட தெரியாத குழந்தை அல்ல நீ. அதனால் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ பெறுவதற்கு தயாராக இரு. இந்த வராகி உன் கைகளில் கொடுக்க நினைப்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. என் பிள்ளை, வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நான் உனக்கு தந்து விடுவேன். அன்று அது எனக்கு தேவைப்பட்டது, ஆனால் இன்று எனக்கு அது தேவைப்படவில்லை என்று ஒரு நாளும் நீ எண்ணக்கூடாது. என் தங்கமே, இன்றிருக்கின்றவர்கள் நிறைய பேர் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக மட்டும்தான் எல்லோரிடமும் பேசுகின்றார்கள். காரணம் இல்லாமல் யாரும் இங்கு யாரோடும் நட்பினை வளர்த்து கொள்வதில்லை. ஒருவரிடத்திலிருந்து ஒரு ஆதாயம் இருக்கின்றதா? அப்படியானால் அவர்களை நாடிச் செல்கின்றார்கள். ஏன், தெய்வமாக இருக்கின்ற என்னையே காரியத்திற்காகத்தான் எல்லோருமே பயன்படுத்துகின்றார்கள். அவர்களினுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றவுடன் தெய்வம் நினைவுக்கு வந்து விடுகின்றார்கள். அவர்களின் மனநிலை சந்தோஷமாக இருந்தால் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. சோதனைகள் வந்தவுடன் தெய்வத்தை பார்த்து, உனக்கு கண் இல்லையா? என் வாழ்க்கை இப்படி இருக்கின்றதே, அதை பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு கொண்டிருப்பார்களே தவிர ஒருபொழுதும் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் பொழுது தெய்வத்தை தேடி வருவது கிடையாது. இது இயற்கையாகவே மனிதனினுடைய மனநிலை. ஏதேனும் ஒரு சிறு மன கஷ்டமாவது இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் கோயிலுக்கு சென்று வருவார்கள். மாறாக முழு மன நிம்மதியும் முழு மன சந்தோஷமும் இருக்கும் பொழுது அவர்கள் அதை பற்றி சிந்திப்பதில்லை. வெளியில் சென்று வரலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா என்று நினைக்கின்றவர்கள் அந்த நேரத்தில் தெய்வத்தை நினைப்பது கிடையாது. என் தங்கமே, இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்து முடிந்தது. நீ எதிர்பார்த்தது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக உன் வாழ்க்கையில் இருந்தது. எந்தெந்த விஷயங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ தவித்து நின்று கொண்டிருந்தாயல்லவா? அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் வந்தவர்கள் எல்லாம் உனக்கு கொடுத்த ஒரே ஒரு ஆலோசனை, கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்வதை விட இதை விட்டுவிடு என்றுதான். யாருமே உனக்கு அடுத்த நிலையை காண்பித்து கொடுக்கவில்லை. அதற்கு யாருக்கும் இங்கே மனதும் இல்லை. நீ செய்வது சரிதான், இதே பாதையில் சென்று கொண்டிரு என்று ஒரு வார்த்தை அன்று சொல்லி இருந்தால் கூட இன்று உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறியிருக்கும். ஆனால் இனிமேலும் நீ இப்படியே இந்த நிலையிலேயே இருக்க விரும்பவில்லை. அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி செல்ல வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் என் பிள்ளை, நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை சரியான நேரத்தில் செய்துவிட வேண்டுமல்லவா? இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காது என்று எந்த ஒரு விஷயம் இல்லை என்பதை புரிந்து கொள். நீ ஆசைப்பட்டால் அதன் மீது அடம்பிடித்து கொண்டே இரு. அந்த விஷயம் கிடைக்கும் வரை நீ அதை விட்டு விடாமல் இரு. அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கிடையாது. கிடைக்கும் வரையாவது அதன் மீது இருக்கின்ற நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். நான் தர வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு இனி உன் மனதிற்குள் எந்த வேதனையும் சோதனைகளும் தேவை கிடையாது. எதை நினைத்தும் யாரை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது.
யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழப் போகின்றாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.